ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்க ஏஸ்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் அந்த படத்தோட எண்ட்ல வாண்டா வந்து இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வாண்டா இறந்தே போகலையாம். வாண்டா உயிரோட தான் இருக்காங்க. அவங்க மறுபடியும் வர போறாங்க. அதுக்கான ஹிண்ட் கொடுக்குற விதத்துல மார்வல் அவங்களோட அப்கமிங் காமிக்ஸ்ல ஒரு சின்ன ஹிண்ட்டை இப்போ ரீசெண்ட் இஷ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து டூம்ஸ்டேல கனெக்ட் ஆக போகுது. தென் இது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் லோக்கிக்கும் சம்பந்தம் என்ன இப்படின்ற பல கேள்விகளோட பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. பிகாஸ் டூம்ஸ்டேவோட லீக்ஸும் இப்போ ரீசெண்டா வந்தது காரணத்தினால இப்போ எல்லாமே ஒரு விதத்துல சின்ன சின்ன கனெக்டிவ் டாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஈவில் வெர்ஷன் ஆஃப் ஸ்கார்லெட் விட்சா வாண்டா மாதிரி இருப்பாங்க. தென் ஃபைனலி பல விஷயங்களை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒண்டர் கவர்மெண்ட் அழிச்சிட்டு அப்படியே இறந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்பவே நிறைய கேள்விகள் இருந்தது. லைக் அந்த இடத்துல பெரிய ரெட் லைட் எரியற மாதிரி இருந்தது. அவங்க ஒரு வேளை எஸ்கேப் ஆகி வேற ஏதாவது மல்டிவர்ஸ் போயிருப்பாங்களோ அப்படி இப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தது. பட் ஆக்சுவலா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, டார்க் ஹோல்னு சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய ஒரு மேஜிக்கல் பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்சியூம் பண்ணிட்டு ஒண்டர் கவர்மெண்ட் ஸ்கார்லெட் விட்சுக்குன்னு ஒரு பெரிய சிலையே சிலையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விச்சா இவங்கள பார்க்கப்படுறாங்க. இப்படி மல்டிவர்ஸ்லாம் போய் பல பிரச்சனையை உருவாக்கின இவங்க ஜஸ்ட் இவ்வளவு பெரிய கட்டடங்கள் இடிஞ்சு விழுந்து செத்துருவாங்கன்னு நம்ம நினைக்கிறோமா? நம்ம நம்பணுமா? இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் நெக்ஸஸ் பீயிங்கோட டெத் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஈஸியா அமையாது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டெஃபினட்டாவே புரியுது இந்த இடத்துல வாண்டா இறந்து போல. சரி ஓகே, அவங்க இறந்து போகலனே வச்சுக்குவோம் ப்ரோ. அவங்க எங்க அப்போ இப்போ எந்த டைம்லைன்ல இருக்காங்க? அந்த ஐடியா ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா மார்வலோட டிவிஏ காமிக்ஸ் இஷ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இப்ப ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் டிவிஏ பத்தி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அந்த ஒரு காமிக்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. பல வேரியன்ஸ் இருக்காங்க. பட் அதுல வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா வாண்டாவோட வேரியன்ஸ் நினைச்சு பயப்படுறாங்க டிவிஏ அப்படின்ற மாதிரியான ஒரு வேர்டு. தென் இது மட்டும் இல்லாம ஒரு ஷாட்ல வாண்டா வந்து பாத்தீங்கன்னா அடைச்சு வச்சிருக்க மாதிரியான ஒரு ஷாட்டை வந்து காட்டுறாங்க. டிவிஏ ஒருவேளை வாண்டாவை ப்ரூன் பண்ணிட்டாங்களா? ப்ரூன் பண்ணி அவங்க இங்க கூப்பிட்டு வந்துட்டாங்களா? வாண்டாவை டிவிஏல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற கேள்வியும் எழும்புது. ஏன்னா கிட்டத்தட்ட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ்ல அவங்க என்ன சூட்ல இருந்தாங்களோ அந்த ஒரு சூட் தான் அக்யூரேட்டா இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை சேம் வாண்டாவா இல்ல இது ஒரு டைப் ஆஃப் வேரியண்டா இருந்தாலுமே சிமிலரா இருக்காங்கன்ற காரணத்தினால ஒருவேளை இந்த ஒரு வெர்ஷனையும் இவங்க வந்து ப்ரூன் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற கேள்விகளும் இங்க எழும்புது. தென் இது மட்டும் இல்லாம டெட்பூல் அண்ட் வூல்வரின் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரின் அவங்களோட டீம் லாரா இவங்களா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல ஸ்கார்லெட் விட்சோட ஒரு ஸ்டாச்சு அங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது சேம் ஒண்டர் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து வாய்ட். ஆல்ரெடி ஒண்டர் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவியை ப்ரூன் பண்ணிருக்காங்களா அப்படின்ற கேள்வியும் இங்க வருது இல்ல. சோ அப்படி பார்க்கும்போது சம் கனெக்டிவ் டாட்ஸ் வந்து இங்க இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. டிவியே ஒண்டர் கவர்மெண்ட் ப்ரூன் பண்ண காரணத்தினால தான் இங்க ஸ்கார்லெட் விட்சோட அந்த ஒரு ஸ்டாச்சு வந்து வாய்ட்ல இருக்கு. அப்படி பார்க்கும்போது மேபி சான்சஸ் இருக்கு. அப்போ நம்ம டைம்லைன்ல இருக்கக்கூடிய வாண்டாவை கூட வந்து பாத்தீங்கன்னா டிவியை தான் டேக் ஓவர் பண்ணிருக்கணும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இவங்க இப்படி ஒரு மல்டிவர்சல் வாலை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இவங்களால ஒரு பெரிய இன்கர்ஷன் ஈவென்ட்டை உருவாக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கு. அப்படி பார்க்கும்போது விட்டு இருந்தா டேஞ்சர்னு சொல்லிட்டு டிவியை இவங்கள அரெஸ்ட் பண்ணி கேஜ் பண்ணிருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ந்து டிவி இது மாதிரி டேஞ்சரான வாண்டா வெர்ஷன்ஸை கூட அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ டூம்ஸ்டேல கிடைச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் இங்க கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ரீசெண்டா வீடியோ கூட உங்களுக்கு போட்டிருக்கோம். டூம்ஸ்டே பத்தினா ஒரு சின்ன ஸ்டோரி பிளாட் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம சொல்லியிருப்போம். இந்த மாதிரி டாக்டர் டூம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வேரியண்டா இருக்காரு. அவரையே வந்து டிவியை தான் தூக்கிட்டு வராங்க. அந்த டிவியேட்ட இருந்து இவர் தப்பிச்சு போற வழியில இவரை மாதிரி ஈவிலான வெர்ஷன்ஸ் ஆன ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைச்சு மல்டிவர்சல் வார் ஒரு இன்கர்ஷன் ஈவென்ட்டை உருவாக்கி அதுல இருந்து பேட்டில் வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ற மாதிரி இதை வந்து கொண்டு போறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுலயே நான் சொல்லியிருப்பேன் ஈவில் வெர்ஷன் ஆஃப் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், கேப்டன் ஹைட்ரா, வாண்டா இவங்க எல்லாரையுமே வந்து சேர்த்துட்டு அப்படியே போறாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இந்த ஒரு டீமை சேர்த்துட்டு லோக்கிக்கும் இவருக்கும் ஒரு பேட்டில் இருக்கலாம். லைக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மல்டிவர்சல் காடா நம்ம லோக்கி இருக்காருல அந்த ஒரு வேரியண்ட்க்கும் இவருக்கும் மேபி சண்டை வரலாம். லைக் எப்படி காமிக்ஸ்ல வந்து டாக்டர் டூம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் மால்கின் மேன் இவங்க மூணு பேர் சேர்ந்து பியாண்டஸை கொன்னு அந்த பவர்ஸ் மூலமா ரெண்டு வேர்ல்டு வந்து என்கர்ஷன் மூலமா ஒன்றிணைச்சு அதை வந்து பேட்டில் வேர்ல்டுன்னு மாத்திருப்பாங்க. அது மாதிரி இங்க வாண்டா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் டாக்டர் டூம் இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து லோக்கியை டிஃபீட் பண்ணி அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணி இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேர்ல்டை மேபி உருவாக்கலாம். அதுல எப்படி மால்கின் மேன் ஒரு பவர் சோர்ஸா ஒரு நெக்ஸஸ் பீயிங்கா முக்கியமான
முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு, ஒரு கோரா இருந்திருப்பாரு. அது மாதிரி மேபி இந்த ஒரு படத்துல வாண்டாவை அந்த மாதிரியான கேரக்டரா புஷ் பண்ணலாம். பிகாஸ் இப்போ வரையுமே மாலிக்யூல் மேனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஸோ அவருக்கான ஆர்ஜின், அவர் என்ன ஏது இப்படின்ற பல விஷயங்களை வந்து நமக்கு தெளிவுபடுத்தணும். அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது தான் நமக்கு இதெல்லாம் செட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது வாண்டாக்கு ஒரு பக்கா ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. லைக் வாண்டா விஷயம்ல அவங்களோட பவர்ஸ் அந்த டார்க் வேர்ல்ட் எப்படி இது பண்ண போறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கிளியர் ஆயிடுச்சு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்துல ஓவராலா அவங்க எந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றத பல வேரியன்ஸ் கொள்ள வச்சு காமிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்ற காரணத்தினால இவங்கள வச்சே அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. தினை தாண்டி இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய அந்த காமிக் லீக்ஸ்க்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, நான் சொல்றது நடக்குமா இல்லையா அப்படின்றத உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவிஷ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். அதுவரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.